கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை துதிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை விசாரிக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்போ அவரை நோக்கி பார்த்தாலும் உங்களுக்கு உதவி உண்டு, பதில் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, விடுதலை உண்டு. அந்த தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இப்பொழுது உலாவுகிறார். அதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அல்லவா, எனக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா. இந்த வாரம் நமக்கு உதவி வரப்போகிறது. இன்னைக்கு ஒத்தாசை கிடைக்க போகுது. எத்தனை பேர் நீங்கள் அதை நம்புறீங்க? நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் தரப்போகிறார். அதற்கான ஒரு வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். ஆமீன். எனக்கு ஒரு மனித தயவை கர்த்தர் உண்டாக்க போகிறார். நான் விரும்பின அந்த காரியங்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டதை நான் பார்க்க போறேன். தேங்க்யூ லார்ட். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மார் புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மார் புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன். என் காலை தள்ளாட ஒட்டா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஒட்டா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன். வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் கைத்தட்டி பாடுங்க. வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் அல்ல கைத்தட்டி சத்தமா படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் எடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல்
ஆத்துமாவை காக்கும் என் தேவன், எத்தீங்கும் என்னை அணுகாமல். ஆத்துமாவை காக்கும் என் தேவன், போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா போக்கையும் வரத்தையும் காப்பாரே. இது முதலா எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களை எடுப்பே. ஹல்லேலூயா. எவ்வளவு உரிமையா சொல்றேன் பாத்தீங்களா? என் கண்களை நான் என்ன செய்வேன்? ஏறெடுப்பேன். எனக்கு அவர்கிட்ட என்ன வரும்? ஒத்தாசை. என்ன அவர் காப்பார், என்ன பாதுகாப்பார். எந்த தீங்கும் அணுகாம, அது பகல் நேரமா இருக்கலாம், இரவு நேரமா இருக்கலாம், எதுவும் என்ன பாதிக்காது. என் போக்குவரத்து ஆசீர்வாதமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். என் ஆத்துமா காக்கப்படும். நான் கேட்கிற உதவியை கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா. இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பிரிவிலேஜ், பாக்கியம். ஆமென். இன்னைக்கு 76வது குடியரசு தினம் நம்முடைய தேசம் எங்கும் என்ன செய்து கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்டில் நீங்கள் ஒரு அங்கம் என்பதற்கு அடையாளம் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஆதார் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதானா? நீங்க அதை வச்சிருந்தாதான் உங்களுக்கு என்ன இருக்கு? ரைட்ஸ் இருக்கு. இந்த நாட்டின் நலன்களை அனுபவிக்க, வளங்களை அனுபவிக்க, இந்த நாட்டு சட்ட திட்டங்களின்படி ஒரு குடிமகனுக்கோ ஒரு குடிமகளுக்கோ கிடைக்க வேண்டிய பலன்கள் வேணும்னா எதுல பேர் இருக்கணும்? ஆதாரில் உங்க பேர் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஆனா அதை காட்டிலும் மேலானது என்ன தெரியுமா? பரலோகத்தில் என் பேர் எழுதப்பட்டிருக்கு. ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் என் பேர் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம தைரியமா சொல்லலாம், நம்முடைய குடியிருப்பு எங்க? பரலோகத்தில். இந்தியாவில் பிறந்ததுக்காக நம்ம சந்தோஷப்படுறோம், ஒரு இந்தியனா இருப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனா அதை காட்டில் ஏசப்பா பிள்ளையா இருப்பதற்காக சந்தோஷம். பரலோக பாக்கி எனக்கு உண்டுன்னு நினைக்கிறத என் உள்ளத்துல நான் நினைக்கும் போது என் உள்ளம் துள்ளுது, என் உள்ளம் பொங்குது. ஏன்னா அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு சொந்தம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பாருங்க, பரலோகத்துல கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்காங்க. அவங்களாம் யாரு? ஆண்டவருக்கு யாரு? அவங்களாம் தூதர்கள் பிள்ளைகளா? கோடிக்கணக்கான தூதர்கள் பணிவிடைக்காரர்கள் தான். ஆமென் சொல்லுங்க. ஆனா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட நாம எல்லாரும் யாரு? பிள்ளைகள். சொல்லுங்க, பணிவிடைக்காரர்கள் பெரியவங்களா, பிள்ளைகள் பெரியவங்களா? பிள்ளைகள்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அந்த சந்தோஷம் புரியுதா? உங்க ஸ்தானம் தெரியுதா? நீங்களும் நானும் தேவனுக்கு யாரு கிடையாது. ஆண்டவர் அதுக்கு கோடிக்கணக்கான ஆட்கள் வச்சிருக்கிறாரு. ஏஞ்சலிக் பீயிங்ஸ் இருக்கு, தூதர்கள் கூட்டம் இருக்கு. ஆனா இந்த பூமியில இயேசுதான் ரட்சகர். என் பாவத்திற்காக சிலுவை சுமந்தது அவர்தான், அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினது அவர்தான், ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது அவர்தான். அவரை நான் என் குலதெய்வமா ஏற்றுக்கொள்கிறேன். அவர்தான் எனக்கு வாழ்நாள் எல்லாம் கடவுள். நான் ஆராதிச்ச அவரை தான் ஆராதிப்பேன்னு யார் சொல்றாங்களோ அவங்க அத்தனை பேர் யாரா மாறிறாங்க? பிள்ளைகள். அப்ப இப்ப ஆராதிக்கிற நீங்க எல்லாரும் யாரு? பிள்ளைகள் மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணணும். பிள்ளைகள் வீட்டில் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிதானே? அப்பா வீட்டில் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. அது போல இது தேவ சமூகம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவன் ஆனார். எத்தனை பேருக்கு உங்களுக்கு சொந்தம் இயேசுன்னு தைரியமா சொல்ல முடியுது? இயேசு யாருக்கோ சொந்தம் இல்லை, எனக்கு சொந்தம், என் குடும்பத்துக்கு சொந்தம், என் பிள்ளைகளுக்கு சொந்தம், என் தலைமுறைகளுக்கு சொந்தம். அப்படி ஒரு உறவை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தோடு நல்ல கைகளை அசைத்து ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். என் பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதியிருக்கீங்களே,
உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரப்பா. இந்த தலைமுறையில் என்ன நீங்க தெரிந்து கொண்டீரு. உமக்கு ஸ்தோத்திரப்பா. பரலோக குடிமகனாக, பரலோக குடிமகளாக என்னை நீர் தேர்வு செய்திருக்கிறீரே. உமக்கு நன்றி. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயந்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயந்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான், ஓ இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும், ஆமென். உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷம், சமாதானம் இயேசு தந்தாரே. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். என் பாவமெல்லாம், ஓ என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார், ஓ சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர், அல்ல உரிமையோட பாடுங்க. என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயந்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். சர்வ வல்லவர், ஓ க்ளோரி. நல்ல கரங்களை தட்டி, என் எஜமானனே,
என் மனவாளரே, என் இரட்சகரே, என் ஆண்டவரே, என் மீட்பரே. ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்களை என்னை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறார்? நம்ம அவரை துதித்து கொண்டே இருக்கணும், அவரை ஆராதித்து கொண்டே இருக்கணும், அவரை பாடிக்கொண்டே இருக்கணும், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? இருளின் வல்லமையிலிருந்து வெளியில கொண்டு வந்திருக்கிறார். அந்தகார பிடியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். சத்துரு உங்க மேல உரிமை பாராட்டிட்டு இருந்தான். இவங்களாம் எனக்கு தான் சொந்தம், இவங்க குடும்பம் எனக்கு சொந்தம், இவங்க குலம் கோத்திரம் எனக்கு சொந்தம். காலமா அவன் தான் உரிமை பாராட்டிட்டு இருந்தான். கர்த்தர் அந்த உரிமையை தகர்த்தெறிந்தார். அவனுடைய பிடியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம எல்லாரும் அவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்களேன், தங்களுடைய நாவினால் முறுமுறுத்தார்கள், தேவனை குறை கூறினார். துதிக்க வேண்டிய நாவு முறுமுறுத்தது, குறை கூறியது, அவிசுவாசமான வார்த்தைகளை வெளிப்படுத்தியது. அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கல. அதனால்தான் அவர்களுடைய மகிமை தாழ்த்தப்பட்டது, அவர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டது, அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கெடுக்கப்பட்டது, சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவர்கள் விடப்பட்டார்கள். ஆனா நீங்க நல்லா துதிச்சுட்டே இருந்தீங்கன்னா, நல்லா பாடிட்டே இருந்தீங்கன்னா, நல்ல கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருந்தீங்கன்னா, கர்த்தரை மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க மேன்மைப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா, உங்களை மேல மேல கர்த்தர் உயர்த்துவார். உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க செய்வார். உங்க எல்லைகள் எல்லாம் கர்த்தர் விரிவடைய செய்வார். உங்க கைகளை கிரியைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் தழைக்க செய்வார். உங்களை உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என்னில்லா என் வாழ்வில் இந்த வாழ்வின் பலன் நீரே, இந்த வாழ்வின் எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம் எல் ஷடாய், என் வாழ்வின். ஏசப்பா நம்மள்ட்ட காசு பணம்லாம் எதிர்பார்க்கலங்க. அவர் நம்முடைய முழு உள்ளத்தை தான் எதிர்பார்க்கிறார், முழு மனதை தான் எதிர்பார்க்கிறார், முழு ஆத்மாவை தான் எதிர்பார்க்கிறார், முழு பலனை தான் எதிர்பார்க்கிறார். இந்த ஆராதனையில் அதை நான் செலுத்த ஆயத்தமாக இருக்கேன், அதை நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அப்படி ஒரு ஈடுபாட்டுடன் ஆராதிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எதை நான் செஞ்சாலும் உங்களுக்காக தான் நான் செய்வேன்ப்பா ஆண்டவரே. அப்போ நான் முழு பலத்தோடு செய்வேன் ஆண்டவரே, முழு மனதோடு செய்வேன் ஆண்டவரே, முழு ஆத்மாவோடு நான் செய்வேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை நான் அப்படி தான் செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்படியே உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க, அவரை புகழுங்க, அவரை உயர்த்துங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவரை நீங்க உயர்த்தும் போது அவர் எழுந்தருளுவா, அவர் உலாவ ஆரம்பிப்பா, அவர் சிங்காசனம் அமைத்து வீற்றிருப்பா, அவர் கட்டளைகளை பிறப்பிப்பா, அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவா, அவர் தம்முடைய வார்த்தையினால இடைபடுவா, அவருடைய சர்வ வல்லமை வெளிப்படும்,
சூழ்நிலைகள் மாறும். Thank you Lord. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை பார்த்தா எப்படி பார்ப்பார் அப்படின்னு உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? ஆமென். துதிக்கிறோம், ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கிறோம், பயபக்தியோடு பணிந்து கொள்ளுகிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு அவருக்கு முன்பாக நம்ம நிற்கிறோம், பயத்தோடு நடுக்கத்தோடு களி கூறுகிறோம். உங்களை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி பார்ப்பாருன்னு உங்களால் நீங்கள் யோசிக்க முடியுதா? நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, தன் காலத்தில் நோவா உத்தமனா வாழ்ந்ததை கர்த்தர் பார்த்தது போல, நீதிமானா வாழ்ந்ததை கர்த்தர் பார்த்தது போல அவர் நம்மை பார்க்கிறார். ஆமென். அன்னைக்கு ஜனங்களுடைய இருதயம் பொல்லாததா இருந்தது. ஜனங்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யார்ட்டையுமே இல்லை. ஆனால் அந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு. அந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தரை தேடுற இதயம் இருந்தது. அந்த ஒரு மனுஷனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு. அதனால அவனை பார்க்கும்போது பைபிள் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நான் விசுவாசிக்கிற இந்த ஆராதனையில் கர்த்தர் நம்மை அப்படிதான் பார்க்கிறார். கர்த்தர் நம்மளை அப்படிதான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய பாவம், அநியாய அக்கிரமம் தேவ சமூகத்தை எட்டினது. கர்த்தர் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் ஒரு ஆபிரகாமை பார்க்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்தோன்னா அவரே என்ன நினைக்கிறாரு, நான் எப்படி இதை மறைப்பேன்? நான் செய்ய போகிற இந்த காரியத்தை அவனுக்கு எப்படி நான் சொல்லாமல் இருப்பேன்? கண்டிப்பாக என் இதயத்தை நான் அவனுக்கு என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். அப்படிதான் யாரை பார்த்தார் ஆண்டவர்? ஆபிரகாம். நான் விசுவாசிக்கிற இந்த ஆராதனையில் ஒரு சிநேகிதனை போல ஆபிரகாம கர்த்தர் சிநேகித்து அவனை பார்த்தது போல கர்த்தர் உங்களை பார்க்க விரும்புகிறார். உங்களை அப்படிதான் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். பாவம் அது பெருகி இருக்கட்டும், அநியாய அக்கிரமம் அந்த பட்டணத்தில் தேவ சமூகத்தை எட்டட்டும். ஆனால் பாருங்க, இங்கே ஒரே ஒரு மனிதன் சிநேகிதனை போல தேவனோடு பழகி கொண்டு இருக்கிறான். அவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கான். அவர் எங்க போச்சோன்னாலும் அங்கே போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் எவ்வளோ இரக்கம் உள்ளவர் என்பதை அந்த ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் ஆபிரகாம் பார்க்கிறார். எப்படி நான் என் ஹார்ட்டை மறைக்க முடியும்? இந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களையும் என்னை அப்படிதான் பார்க்க விரும்புகிறார். ஜீசஸ். நினிவேயின் அக்கிரமம் பெருகிவிட்டது. யோனாவை பார்க்கிறார் ஆண்டவர். இவன்கிட்ட சொன்னா என் வேலையை செய்வான். ஆனால் அந்த மனுஷன் பாருங்க எங்கேயோ போயிட்டான். ஆனால் மறுபடியும் அவனை திருப்பி என்ன செய்கிறார்? கொண்டு வர்றார். அப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்? நீங்கள் விலகி போனா கூட உங்களை மறுபடியும் கொண்டு வரத அவர் உங்களை பார்க்கிறார். வேண்டாண்டவர் ஓடி போனா கூட திரும்பவும் அந்த வழியில் கொண்டு வந்து நிறுத்த தான் உங்களை பார்க்கிறார். உங்களை புறக்கணிக்க அவர் பார்க்கல. உங்களை வெறுத்து தள்ள அவர் பார்க்கல. நீங்க சரியில்லைன்னு முத்திர குத்த அவர் பார்க்கல. உங்களை வச்சு இனிமே என் வேலையை நான் செய்ய விரும்பலன்ற கண்ணோட்டத்தில் பார்க்கல. நினிவேக்கு போய் யோனா தான் அந்த வேலையை செய்யணும். அவன் எதிர் திசையில் பிரயாணம் பண்ணானோ அவனை மறுபடியும் கொண்டு வரணும்னு தான் ஆண்டவர் பார்த்தார். அதை போலதான் கர்த்தர் பார்க்கிறார். அதை போலதான் கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத திசையில் போனாலும் ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு நபரா நீங்க இருப்பீங்கன்னு தான் கர்த்தர் பார்க்கிறார்.
ஆண்டவர் சொன்னதை செய்வீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அப்படி ஒரு இதயத்தோடு தான் இன்னைக்கு ஆண்டுடைய கண்கள் இங்க நம்மளை பார்த்துட்டு இருக்கு, இங்க பார்த்துட்டு இருக்கு. இந்த ஆராதனையில் ஆண்டவர் அப்படி ஒரு நபராக தான் நான் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை தான். ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஒரு ஆளாக தான் நான் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை தாங்க. நான் எந்த விதத்தில் உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவர். உங்கள் அன்பை மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவர். உங்கள் பிரசன்னத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவர். உங்கள் ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவர். உங்கள் சித்தத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவர். உங்கள் விருப்பத்துக்கு மாறா நான் எதையும் செஞ்சிடக்கூடாது ஆண்டவர். ஒரு நோவாவை பார்த்த மாதிரி நீங்கள் என்னை பார்க்குறத நான் நினச்சி சந்தோஷப்படுறேன்ப்பா. ஒரு ஆபிரகாமை பார்க்குற மாதிரி நீங்கள் என்னைய பார்க்குறத நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. விலகி போனாலும் மறுபடியும் வந்து உங்கள் வேலையை செய்கிற ஒரு யோனாவை பார்க்குற மாதிரி தான் என்னை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் இயேசுவின் அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் இயேசுவின் அழகான கண்கள் என்னை தேங்க்யூப்பா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய நல்ல நோக்கங்களை அறிந்து உம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு நபராக நீர் என்னை பார்க்கிறதற்காக நன்றி. அது தப்பே இல்லை, நீங்கள் சரியாக தான் என்னை பார்க்குறீங்கன்ற அளவுக்கு நான் நடந்து கொள்வேன் ஆண்டவரே. அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை அந்த சித்தத்தின்படி நடத்தும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.